இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவையான அரைத்து வைத்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ பாறை மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல வானொலியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 10-12 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். அது கூடவே கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம். அனலை கம்மியாக வச்சு அதை கொஞ்சமாக வணக்கி விடலாம். கொஞ்சம் வதங்கி வந்தவுடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளியை கொஞ்சமாக நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அனலை கொஞ்சம் குறைச்சி வச்சே வணக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்த உடனே அது கூடயே ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாயும் கொத்தமல்லியும் நான் தனியாக தான் அரைச்சிக்குவேன். அது ஒரு தனி சுவையாக இருக்கும். தேங்காயை நான் இது கூட சேர்க்கலை, தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லியும் வரமிளகாயும் இதை ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டு கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் அனலை குறைச்சி வச்சே போட்டோம்னா தான் வெந்தயம் தீயாமல் இருந்துச்சுன்னா தான் குழம்பு சுவையாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம். குறைஞ்ச தீயிலேயே வணக்கி விடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, சீரகம், மிளகு, பூண்டு இந்த கலவையை அதோடு சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி வச்ச கலவையும் அதோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பாறை மீனை வாங்கி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் சேர்த்து கொஞ்சம் பெசரி ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். குழம்புல சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்தாச்சு. குழம்பை நல்லா கிளறி விட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகளை அதில் போட்டு வேக வைக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து அதில் போடலாம். மீன் நல்லா உடையாமல் வெந்து வர்ற அளவுக்கு பக்குவமாக இதை வேக வச்சு எடுக்கணும். எல்லா மீன் துண்டுகளையும் போட்டாச்சு. மீன் துண்டு உடையாமல் நல்லா குழம்புல முழுகிற அளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீன் துண்டுகள்லாம் உடையாமல் லேசாக கிளறி விட்டு அதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். மீன் துண்டுகள்லாம் சீக்கிரமாக ஒரு சில நிமிடங்கள்லேயே வெந்துடும். இப்போ நம்ம மூடியை திறந்துக்கலாம். மூடியை திறந்துட்டு நம்ம தயாராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இப்போ கொஞ்சம் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கடைசியாக கொஞ்சம் வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணும். வெல்லம் போட்டோம்னா தான் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ எல்லா பொருளும் நல்லா சேர்ந்து 2-3 கொதி வர்ற அளவுக்கு
மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். ஒரு சில நிமிடங்கள் கொதிச்சா போதும். மீன் குழம்பு இப்போ நல்லா வெந்து பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், அப்படியே மீன் நல்லா வெந்து உடையாமல் முழுசாக அப்படியே இருக்குது. இந்த அரைக்கிற பக்குவத்தை நீங்கள் எந்த மீன் குழம்பாக இருந்தாலும் இதே பக்குவத்தில் அரைச்சி வச்சோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்களும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வெந்து முடித்த உடனே கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அரைச்சி வச்ச சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.